ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி முந்திரி மட்டன் பிரியாணி, கேஷ்யூ மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக குக்கரில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம மட்டன் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருவோம். இது மட்டன் உங்களுக்கு வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கிலோ மட்டன். நீங்கள் 1 கிலோ மட்டனுக்கு 1 கிலோ வரைக்கும் நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணலாம். நான் 3/4 கிலோ மட்டனுக்கு எனக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் கம்மியாக தான் ரைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நான் 2 சுண்டு எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுருவோம். அப்போ தான் நம்ம அடுத்ததெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த ரைஸ் கொஞ்சம் நேரம் ஊற கரெக்டாக இருக்கும். ரெண்டே கால் சுண்டு எடுத்துருக்கேன். இதை வாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுருவோம். இது வாஷ் பண்ணியாச்சு. இதை நம்ம ஊறமாக வச்சுருவோம். இதில் மட்டனில் நான் குக்கரில் வேக வைக்கிறனால குக்கரில் எடுத்துக்கிட்டேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபுல்லாக 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது வேகிற அளவுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம். அடுப்பு பற்ற வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5-6 விசில் விட்டுருவோம். ஆனியன் ரைத்தாவுக்கு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு க்ரீன் சில்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன் சில்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கர்டு நல்லா திக்காக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். லெமன் ஜூஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் பச்சடி ரெடி. மட்டன் 6 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதனால் அதே குக்கரே எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கிட்டேன். எண்ணெய் ஹீட் ஆனோடனே அதில் நம்ம இந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டுருவோம். பட்டை நல்லா பெரிய சைஸில் நல்ல பெரிய சைஸில் உடச்சி போட்டிருக்கேன். அன்னாசிப்பூ ஒரு 3, பிரிஞ்சி இலை 2, கிராம்பு ஒரு 5, ஏலக்காய் ஒரு 4. நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுருவோம். பச்சை மிளகா, வெங்காயம் 5-6 வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 5 பச்சை மிளகா. தக்காளி சின்ன சின்ன தக்காளி, அதனால் 6 தக்காளி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிப்போம். சீக்கிரம் வதங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டுப்போம். ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கிறப்போ உப்பு போட்டிருக்கோம். அதனால் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். இது எல்லாமே ஓரளவு நல்லா வதங்கட்டும். இது ரொம்ப ஈஸி தான் இந்த பிரியாணி. நீங்கள் சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். ஆனால் டேஸ்ட் உண்மையிலே நம்ம தம் பிரியாணி செய்கிற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக வதங்கினோடனே இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கிறப்ப போட்டிருக்கோம். அதனால் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஓரளவு தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆயிடுச்சு. நல்லா வதங்கணும். வெங்காயம்லாம் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கணும். இதிலே நம்ம இந்த வேக வச்ச மட்டனையும் போட்டுருவோம். மட்டன் வேக வைக்கிறதுக்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுனேன். அதோடு சேர்த்து அப்படியே போட்டுட்டேன். இதிலே மிளகாத்தூள் ஒரு
1/2 டீஸ்பூன். மல்லித்தூள் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் வச்சு போடுறேன், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காரம் உப்பெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கங்க போதுமான. லைட்டாக வந்து தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் சாதம் போட்டால் கரெக்டாக இருக்கும். இது நல்லா வேகட்டும். இது வேகிற நேரத்தில் இதுக்கு வந்து நம்ம ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு முந்திரியும் கருவேப்பிலையும் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிருவோம் அது வேகிறதுக்குள்ளே. இதான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா க்ரீமியாக அரைச்சாச்சு. இந்த வெந்துட்டு இருக்கிறதுல நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டு நல்லா ஊற்றிடுவோம். ஊற்றியாச்சு. அந்த மாதிரி முந்திரி வந்து நீங்கள் ஊற்றுறப்ப தண்ணி ஊற்றி எதுவும் ஊற்றாதீங்க, அளவு தெரியாது. இதே மட்டன் வேக வைக்கிறப்ப நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா தான். அதை வேக வச்சு அதில் எவ்வளோ தண்ணி இருந்துச்சோ அதோட சேர்த்து அப்படியே ஊற்றிட்டேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த 2 டம்ளர் தண்ணி மட்டன் வேக வச்சு இருக்கிற எவ்வளோ தண்ணி இருக்கோ அந்த தண்ணியை அப்படியே ஊற்றிடுவேன். அதுலேயும் தண்ணி எதுவுமே எடுக்கல, எக்ஸ்ட்ரா எதுவுமே தண்ணி ஊற்றலை. அந்த கேஷ்யூ பேஸ்ட்டு மட்டும்தான் போட்டிருக்கேன். அதோடு சேர்த்து 1 டம்ளர் தண்ணி. ஏன்னா நான் வந்து ஒரு சுண்டு ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ நான் எடுத்துக்கிட்டதுக்கு நான் 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதுக்கு தகுந்தாப்புல நான் ஊற்றுறேன். ஆல்ரெடி 2 டம்ளர் ஊற்றிட்டேன். இப்போ 1 டம்ளர், இன்னும் ஒரு 1/2 டம்ளர், 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் 2.25 சுண்டு அரிசிக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வந்தோடனே உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லைட்டாக தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் பார்த்துட்டேன், உப்பு கரெக்டாக இருக்குது, காரம் மட்டும் லைட்டாக பத்தலை. அதனால் பெப்பர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர். நல்லா கொதி வருது. இப்போ வந்து நம்ம வந்து ரைஸ் போட்டுருவோம். மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சோம்னா அந்த ரைஸு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிகட்டிட்டு இதில் போட்டுருவோம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே வந்து காரமும் உப்பும் லைட்டாக அந்த நீங்கள் தண்ணி இருக்கிறப்ப டேஸ்ட் பண்ணுறப்ப லைட்டாக தூக்கலாக இருக்கணும். பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு அந்த முந்திரியோட இது. இது நல்லா வெந்து உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து இந்த மாதிரி மேலே வந்துருச்சா, இப்போ வந்து நம்ம அடியில் கல் வச்சு மேலே தம் கொடுத்துருவோம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட கனமான கல் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியே வந்து நீங்கள் மூடி வச்சு சிம்மில் வச்சு ஒரு 25 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு அப்படியே விட்டுருங்க. என்கிட்ட இந்த கல் இருக்கிறனால இதை அடியில் வச்சு நம்ம மேலே வச்சுருவோம். இந்த மாதிரி கல்லை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். 20 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். இப்போ இது 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இது ஒரு 5 நிமிஷம் வந்து ஆஃப் பண்ணோடனே எப்போதுமே வந்து பிரியாணியை உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். அந்த தம் எல்லாம் போன பிறகு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கேஷ்யூ முந்திரி பிரியாணி நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். சூப்பராக வந்திருக்கு. கரெக்டாக நம்ம ஊற்றின வாட்டர் லெவல் வந்து கரெக்டாக இருந்திருக்கு. இங்கே பாருங்கள். இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வேணுன்னா வந்து நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்குங்க. நான் வந்து விடலை. நம்மளுடைய ஒயிட் பிரியாணி, இப்படி இல்லைன்னா முந்திரி பிரியாணின்னு சொல்லிக்கோங்க. உண்மையிலே டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும்.
நம்மளுடைய பிரியாணி தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நம்ம நார்மலாக செய்கிற பிரியாணி அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேஷ்யூ பிரியாணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.